நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை வைகாசி மாதத்தில் இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வைகாசி 17 தேதி வரையில் வரும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள், என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் உங்கள் நற்காலத்திற்கு வழிகாட்டும் வார ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி சமயோஜிதமாக நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதற்கு தான் சுய ஜாதகம்ங்கிறது வேறு, பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இந்த இப்படிலாம் இருக்கும், அது சில பேருக்கு முழுமையாக அப்படியே பொருந்திடும். அதனால தான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது. இந்த வார ராசி பலன் மூலமாக நம்ம என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது, தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் நிம்மதி, வாழ்க்கையில் செழிப்பு பெற பரிகாரங்களை செய்ய மறக்காதீர்கள். இந்த வாரத்தில் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களா, நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் செஞ்சுட்டு வாங்க. 12 ராசி பலன்கள் உங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரி, சிவபெருமானுக்கு விளக்கு போடுங்க, வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். 26ஆம் தேதி அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. 28ஆம் தேதி அக்னி நட்சத்திர நிவர்த்தியெல்லாம் வருது. ஸோ இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது? செலவுகள் அதிகமாக இருக்குது, பிரச்சனைங்க. விரய சனி, அதிகமான செலவுகள். விரய சனிங்கிறதுனால அர்த்தாஷ்டம குரு, தாயாருக்கு அலைச்சல், தாயாருக்கு மன உளைச்சல், மனசங்கடங்கள். சில நேரத்தில் மீனராசி அம்மாவை எதிர்த்து பேசுகிறீங்க, அப்பாவை எதிர்த்து பேசுகிறீங்க, அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சமயத்தில். சில பேருக்கு வேலை விஷயத்தில் ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற அளவில் இருந்துருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள்ளே பேசி சால்வ் ஆகிடுறது. சில பேருக்கு சுபகாரியங்கள்லாம் இந்த வாரத்தில் சில சுபகாரியங்களில் நடக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு போவாங்க. அதே போல் சில பேருக்கு கடன் தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு சொற்ப கடன் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உற்சாகமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். நல்லா போயிட்டு நல்லா சந்தோஷமாக போய் ஒரு இடத்துல போய் நல்லா வேலை செஞ்சுட்டு போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இப்போல்லாம் இருக்குது. ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க இந்த வாரத்தில் 25 தேதிக்கு மேலே ஒரு 31 தேதிக்குள்ளே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிப்பீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாலுமே வேலை விஷயத்தில் எப்படி செய்யணும், அப்படி நீங்கள் மட்டும் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு வேறு வேலை பார்க்க போயிடாதீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரமாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு சந்தோஷமான சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா தினமும் காலையில் பூஜையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். தனியாக ஒரு நெய் தீபம் ஏற்றி மீனாட்சி அம்மன் வழிபாடுன்னு சொல்கிறோம்லே, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி தீபம் ஏற்றுங்க. அதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு யோசித்து செய்யுங்க. இன்றைக்கி நாளைக்கு காலையில் பொழுது விடியிருந்தால் நான் இதை தான் செய்யணும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரீ பிளான்டோட நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. சில நேரத்தில் அவப்பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையில்லாத சில பேர் அவப்பெயர் வரும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அசாதாரணமான சில சூழ்நிலைகள் இருக்கும். என்னடா அடுத்தடுத்து சில விஷயங்கள் நமக்கு தடங்களாக இருக்கே அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வரும். ஸோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். கவலைப்படாதீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வழிபாடு உங்களுடைய என்றைக்குமே மீனராசி பொறுத்தளவுக்கு ரேவதி நட்சத்திரம் மீனராசி கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி திடகாத்திரமாக திட பலனோடு தான் இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் சொருவில் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய ஆசீர்வாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், நான் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறேன், நான் ஒரு இதில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மீனராசி பொறுத்தளவுக்கு நிறைய நெருக்கடிகள் வரும். இந்த வாரத்தில் நிறைய நெருக்கடிகள் வரும். சில நேரத்தில் வேலையை விட்டு போயிடலாமாங்கிற எண்ணம் கூட வரும். அந்த அளவுக்கு கூட சில நெருக்கடிகள் வரும். செலவுகள்
கட்டுக்கடங்காமல் இருக்கும். நிறைய அடுத்தடுத்த செலவுகள் வந்துட்டே இருக்கும். எதை செய்கிறது, எதை முன்ன செய்கிறது, எதை பின்ன செய்கிறதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு யோசித்து நிதானித்து சில விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் ஓரளவுக்கு இந்த வாரத்தில் ஓரளவுக்கு எல்லாமே நன்னா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய வழிபாடுகள் என்றைக்குமே விடாதீங்க. வாழ்க வளமுடன்.